நான் வந்து உங்கள்கிட்ட நான் சில பல ஃபோட்டோஸ் கட்டுவேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தால உங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதே மாதிரி நாங்கள் எடுக்க மாட்டோம். இன்னைக்கு தலைவர் வடிவேல் அவர்களோட ஃபோட்டோஸ் வச்சிருக்கோம். ஓகே, அந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பண்ணணும். இது எப்படி கூட்டிட்டு வந்து செய்யணும்னு இதெல்லாம் யோசிப்பீங்களா? இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எங்களை செஞ்சிருவாங்க. அப்படிலாம் போட்டு கொடுக்க கூடாது. இல்லை தெரியல, லைக் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அந்த ரியாக்ஷன்லாம். அதான் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட இருந்து உள்ள இருக்க நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு வெளியே பண்ணலாம் பார்க்கலாம். மத்தல பார்க்கலாமா? எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க நீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக் அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் மீசியோட கம்பேர் பண்ணதான் நாங்கள் எம்சிஆர் மீசியை நாங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோம். வேற மாதிரி இருக்கு. நீங்க கேர்ள் பண்ண வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி அப்படி சொல்றேன்னா நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் கடைசியா வரது நீங்க பண்ணணும். அப்படியா? ஓகேங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு ஆசை? பண்ணிடுவோம். இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுல. எதுனாலும் போல்டா பண்றீங்களே. ஓகே ஓகேங்களா? நீங்க இது நீங்க பண்ணிருங்க. இல்ல இல்ல லாஸ்ட் ஒன் இருக்குது. இல்ல அதுக்கு முன்னாடி இது நீங்க பண்ணிடுங்க. இல்ல இல்ல லாஸ்ட் பாருங்க 2 3 வச்சிருக்காங்க இதுல. இது நான் பண்ணிடுவா. சரி அப்ப லாஸ்டா பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஐயோ வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. ஆஹா டைரக்ட் சொல்லுங்க இது. ஆஹா நீங்க வடிவேலோட ஃபேன்ஸ்ல வந்து அடிக்க போறாங்க. ஃபைனல் தல. அந்த இந்த சிரிக்கிறப்ப ஒரு டயலாக் வரும் தெரியுங்களா? மல்ல நெல்ல இருக்கே மல்ல அதானங்க. பட் எல்லாரும் என்ன அடிக்க போறாங்க. மன்னிச்சிருங்க வடிவேல் ஃபேன்ஸ்ல என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க. இப்படி இல்ல தல. உங்களோட ரியாக்ஷன் ஒன்னு விட்டுருச்சு. அதான் அந்த ரியாக்ஷன் தான் பாருங்க. அது நீங்க இவ்ளோ கேஷுவலா தான் இருப்பீங்களா தல? நீங்க பேசுறது ரொம்ப இதுக்குள்ளதான்டா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இல்லங்க. அவ்வளவுதான் நான் பேசுறது. அப்படியேவா? நீங்க உங்களோட ரியாக்ஷன் வந்துட்டீங்க. இல்ல தல சேஞ்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுது டாபிக். பட் ஓகே நான் மாட்டிட்டேன். அண்ட் அதான் தல இந்த ரியாக்ஷன் பண்ணி காட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. ஆதன் சிம்மனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் இவங்களை பற்றி ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்லாம் கொடுக்கல. ஆனால் இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நிக்நேமோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோக்கு வந்து பயங்கரமாக யோசிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ இருக்க 2K காதலி, அதுவும் இல்லாமல் 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பெண்மணி தான் எங்கள் கூட இருக்காங்க. அதான் 2K கிட்ஸின் அழகிய பாப்பா, அதுதான் எங்கள் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வெல்கம் டு மை ஷோ. உங்கள் பிஸி ஷெடியூலில் இதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் நான். அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் ஃபியூச்சர் பிளான்லாம் நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். நீங்கள் எந்த இயர் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் உங்களை தப்பி தவறி கூட என்னை மட்டும் நீங்கள் அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு மை ஷோ அகைன். அண்ட் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். உங்களை பார்த்தாலே நாங்கள் வந்து பூஸ்டப் ஆகிட்டோம். ஆஃப் ஸ்க்ரீனில் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா கலாய்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன், பயங்கர எப்படி சொல்கிறது, அழகாக இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. போதும், இதெல்லாம் கண்டென்ட்ல எழுதி கொடுத்தது அப்படியே சொல்கிறீங்க. சத்தியமாக இல்லைங்க, கண்டென்ட்ல எழுதி வச்சதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து நான் அதெல்லாம் சொல்லலை, உங்களை பார்த்ததுமே எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எங்களுக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எபிசோட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாக் அவுட்டுக்கு வந்து நாக் அவுட்டின் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். எப்படி விஜய் டிவிக்கு வந்து ஒரு பிரியங்காக்காவோ அந்த மாதிரி எங்களுக்கு தீபானா வந்து நாக் அவுட் தான். ஓ அப்படி கிடையாது, நாக் அவுட்னால தான் நான். சரி ஓகே விடுங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்க்கு, உங்களோட லவ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே குறையாது, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நிறைய. ஆமா, ஏன்னா இது வந்துட்டு எங்குமே அவங்க கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோதான் நம்ம தேங்க்யூ சொன்னாலும் அதுக்கு ஈடேனே கிடையாது. தீபாவோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து செக் வைக்கிற அளவுக்கு இல்லை, நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஆமா 1999 தான். அப்ப 90s கிட் தானா? ஆமா 90s கிட் தானே சொல்லிராதீங்க. 90s கிட் போய் ஏன்னா 1999ல இருக்கிறதுனால கண்டிப்பா திட்டுவாங்க. 1999 தானே? இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நடுவில் இருக்கு. இதை நீங்க 90s கிட் போய் சொல்லுங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் ஏன் போய் அவங்ககிட்ட சொல்லுவேன்? நீங்க சொல்றதே அவங்ககிட்ட தான், அதனால நான் ஒத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நாங்க எல்லாருமே 90s கிட் தான், அதனால நாங்க வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் 90s கிட் கேட்டகரியில. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருமே வந்து ஆனால் 2K கிட்ஸ் தான் உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் நிறைய பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு வருஷம் அதிகம் இல்ல நிறைய ப்ரொபோசல் அந்த மாதிரிலாம் இல்லை. 2K கிட்ஸ் பிடிச்சிருக்கு அந்த ஆஃப்டர் அந்த சீனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தெரிய வந்தது.
அது தெரியாது. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு எப்படி, மெசஞ்சர்லயா இருக்கட்டும் இன்ஸ்டாலியா இருக்கட்டும் நிறைய ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு தானே? அது வந்துட்டு நம்ம ப்ரொபோசல்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ். நம்ம மேல வச்சிருக்க ஒரு லவ், அன்பு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து ப்ரொபோசல் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த லவ் வேற, இந்த கொடுக்குற அன்பு வேற இல்லையா? அப்போ எப்படி சொல்றது, அன்பு காதல் அதானே சொல்றீங்க நீங்க? ஆமா, அன்பு வேற காதல் வேற. அன்பு சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேர் பண்ற மாதிரி சொல்லலாம். இந்த அன்பு வந்துட்டு நமக்கு ஒருத்தவங்க மேல இருக்காது. அன்புங்கிறது வந்துட்டு லைக் அம்மா அப்பா கூட இந்த மாதிரி இருக்கு. காதல்ங்கிறது வேற இல்லையா? சோ இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வருது, FBல வருதெல்லாம் வந்துட்டு அன்பு. அன்பு. ஆமா. காதல்னு வரல. இல்ல 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 இன்ஸ்டால சொல்றது இன்ஸ்டாலே வரல. ஓகே. ஏன்னா காதலுக்கு வந்து தூதுப்புறா வந்து அந்த ப்ரொபோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். ஓகேவா? இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி பார்த்து பயங்கரமா சிரிச்சதா இருக்கட்டும் ரசிச்சதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? ஓப்பனா சொல்ல போனா இது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே வரல. என்னங்க சத்தியமாவா? ஆமா. அண்ட் தீபா பாலு அந்த ஒரிஜினலான ப்ரொபோசல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. மாட்டீங்களா? அப்போ ஒரிஜினல் விட்டுருக்கு, டூப்ளிகேட்டா வந்திருக்குல்ல. ப்ரொபோசல் அந்த மாதிரி வரலங்க நான் சொல்றது. ப்ரொபோசல் அந்த மாதிரி வரல. உன்னை லவ் பண்றேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வரல. அது வரல. அது கொஞ்ச நாளாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு. ஓகே. அதான் தீபா பாலு ஃபேன்ஸ் அவர்களே, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வருத்தம்லாம் இல்ல. இல்ல எனக்கு வருத்தமா இருக்கு. சரி விடுங்க, கடைசியா போறதுக்குள்ள இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். சரி ஓகே. இப்போ தீபா பாலு பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல வந்து நீங்க டாக்டர் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆசைப்பட்டாங்க டாக்டர் ஆகணும்னு? என்னோட ஆசைதான். என்னோட ஆசைதான் அப்படின்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டர், என்னோட அம்மா வந்து நர்ஸா ஒர்க் பண்றாங்க. ஸோ அம்மா நர்ஸ் அந்த ஜாப் போகும்போது லைக் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா, எனக்கும் அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. அப்படியே டாக்டர் 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 அப்படியே சொல்லி அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். ஆனா டாக்டரை விட்டுட்டு இப்போ வந்து ஆக்டரா மாற? டாக்டரை விட்டுட்டு மாறல, டாக்டர் போயிட்டு இருக்கு. அதுவும் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு ஆக்டிங் தானே பிடிச்சிருக்கு, எங்களுக்கு தீபா பாலுவை இப்படிதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்படிதானே நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆயிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல ஆக்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பதட்டம்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எடுத்ததுமே நீங்க வந்து நாக் அவுட்ல ஒர்க் பண்றப்போ குரு பிரதர்லாம் இருக்கப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் போனோம். ஆனா அவர்லாம் வந்து வேற மாதிரி ஆக்டர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு நாக் அவுட்ல நடிக்க கூப்பிட்டு வரும்போது லைக் வேற ஒரு ஆள், நியூ வெப் சீரிஸ் வேற ஒரு ஆள் அப்படிதான் சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ வரும்போது லைக் உங்களுக்கு பேர் வந்துட்டு குருதா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்கள பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்க பக்கத்துல நின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை காரி துப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோவா நான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலை. எனக்குள்ளேயே அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் எப்படி இருக்கும், கேமரா முன்னாடி நடித்ததே கிடையாது, லைக் டிக்டாக் இந்த மாதிரி கூட எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எப்படி நம்ம நடிக்கிறது எப்படி இருக்குமோ இது இருக்குமோ, பிகாஸ் அந்த டீம் லைக் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்க டீம். ஸோ எல்லாருக்குமே நாலேஜபிள் இருக்குது எல்லா விஷயத்தோட. டேரக்டராக இருக்கட்டும், லைக் எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேன், எல்லாருக்குமே ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துல போய் நின்று அதோட பக்கத்தில் வேற அவருக்கு நல்ல ஒரு ஆக்டர் வேறையா. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. அப்புறம் பட் ஆனால் அந்த டீம் வந்து அப்படி காமிச்சிக்கல. எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சொல்லிக் கொடுத்து நல்லா இப்போ ஒரு பண்ணுற அளவுக்கு ஒரு அந்த கேமரா ஃபியர் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு என்ன டீம் தான். பக்கா. வீட்ல என்னெல்லாம் சொன்னாங்க? அம்மா பல கோடி போட்டு படிக்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அப்படியே அதுல வேற மாதிரி இருக்கீங்களே. ஆமா, நான் எங்க வீட்ல வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடந்த இந்த மாதிரி ஓகே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் சேனல் கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் திருப்பி அம்மாவும் அண்ணாவும் வீட்டில் சும்மா ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த நான் சொன்னோன்னே லைக் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. 2 பேரும் திரும்பி உன்னை யாரும் எங்களை கேட்காம நோ சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இருங்க, நான் இன்னும் வந்துட்டு இருக்கான்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அவங்க லைக் இன்னும் ஆன்லேயே தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அப்படி வந்தது தான் நான் ஓகே. ஆடிஷன் ஏதாவது அட்டென்ட் பண்ணீங்களா? ஆடிஷன் அட்டென்ட் பண்ணல, ஜஸ்ட் வீடியோஸ். நான் ஒரே ஒரு வீடியோஸ் பண்ணியிருந்தேன், அது அமைச்சது தான். ஓகே. ஏன் வீட்டில் கேட்டீங்களா, என்ன நீங்க என்னை வந்து நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் ஆக்டிங் அப்படியே கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டில் வந்து நான் விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, அத்தனை வருஷம் இருக்காங்க, உனக்கு இது கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க.
ஓகே. ஸோ இதை விட்டுருன்னு சொல்லலை, இதுவும் வந்து நீ விடக்கூடாது அப்படிதான் சொன்னாங்க. என்னைக்கா இருந்தாலும் டாக்டர் விடக்கூடாது. அட் த சேம் டைம் ஆக்டிங்லேயும் நீ வந்துட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணிட்டு இருக்கணும், உனக்குள்ள இருக்கிறது திறமையை காமிக்கணும் தான் சொன்னாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த தீபாக்கும் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன விஷயம்லாம் நீங்க மாத்திருக்கீங்க உங்களுக்கு இப்ப தெரியுதா? அப்பெல்லாம் விளையாட்டுத்தனமா இருப்பேன், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? அதுக்கு முன்னாடி இருந்த தீபாக்கும் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டடீஸ் தான், நார்மலா வீட்டில் காலேஜ் போயிட்டு வர்றது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, இந்த ஒர்க் சின்சியாரிட்டி அந்த ஹார்ட் ஒர்க். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக என்ன பண்ணுவோம், படிப்போம், அப்படி இல்லைன்னா டிவி பார்ப்போம், ஃபோன் நோண்டுவோம், தூங்குவோம், ரொம்ப ஃப்ரீ பேடாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் போக போக தெரிஞ்சிச்சு. இப்போ வேலைக்கு போகிற அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரும் வந்துட்டு இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரப்போ அந்த ஆடியன்ஸ் வேற லெவலில் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இது நினைக்கிற பேச்சு நீயா நம்ம பயங்கரமாக கிளிக் ஆயிருவோமோ, பார்க்குறவங்களாம் நம்ம வந்து செல்ஃபி எடுப்பாங்களா, இல்லை அந்த மாதிரியான? சத்தியமா கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு சினிமா தான், சினிமாக்குள்ள போகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கிடையாது. ஸோ எனக்கு பேஷன் இருந்துச்சு, நம்மளும் ஒரு நாள் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு டிவியில் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி லைக் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ள இது வரைக்கும் தான் நம்ம நடிக்கிறது வந்துட்டு அவங்க லைக் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு. நம்ம பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு இதாக இல்லாமல் தெரியுதா அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த ஒரு ஆசை இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ரெகனைஸ் பண்ணி என்னை ஃபோட்டோ எடுத்தப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. 2K காதலி, அதுக்கப்புறமேட்டு வந்து நெஞ்சாத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் கவர் சாங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு ரிலீஸ் ஆனதே கவர் சாங் தான். ஓகே. அந்த டான்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் எப்படி தெரியல, ஏன்னா வந்து நாங்க உங்களை ஆக்டிங் இப்போ கேட்டீங்கன்னா நான் டான்ஸ்லாம் அவ்வளோலாம் ஆட மாட்டேன், ஏதோ பயங்கரமா கிளாசிக்கல் டான்சர். மற்றபடி இந்த வெஸ்டர்ன் அவ்வளோ வராது, ஃபோக் ஆடுவேன், அவ்வளோதான். ஃபோக் ஆடுவீங்க. ஓகே. அதான் நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம டீமை பத்தி பேசுவோம், ஓகேங்களா? ஸோ குரு, அதுக்கப்புறம் வந்து டைரக்டர், இந்த மாதிரி அந்த கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த மாதிரி இருந்து பயந்து நீங்க உள்ள போனீங்க? அதுக்கப்புறம் மாமா தீபா அப்படின்ற அளவுக்கு அவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு போனோன்னா வந்துட்டு எல்லாருமே சினிமா பீப்புள் வேறு நியூவாக இருந்துச்சா. ஸோ ரொம்ப ஷையாக தான் இருந்தேன். ஸோ ஒரு டைலாக் சொல்லுமாங்கிறப்போ கூட வந்துட்டு எனக்கு டைம் எடுக்கும், அப்படியே தான் இருப்பேன், சொல்ல மாட்டேன். ஒரு பயம் இருக்கும், எப்படி சொல்லணும், எந்த மாடுலேஷன் அடிக்கணும், ஒரு நோ ஐடியா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போயிட்டு உடனே ஸ்டார்ட் ஆகலை ஷூட். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வந்துட்டு மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு. அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபன்னாக பேசும்போது செட் ஆகிடும் இல்லையா, அப்படி செட் ஆனதாட்டி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நெஞ்சாத்தியே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நெஞ்சாத்தியே தான் வெப் சீரிஸ். ஓகே. ஸோ அப்போ தான் செல்லம்மாஸ் அங்கே ரிலீஸ் ஆனிச்சு. சரி ஓகே ஒரு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி அது உடனே ரிலீஸ் ஆனிச்சு. எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான், சிங்கிளா கமிட்டடா தீபா பாலு அப்படின்னு? சிங்கிள் தான். ஆயா சத்தியமா சிங்கிள் தான். ஆயா சத்தியமா அப்பதான் சொல்லுவேன், எல்லா சத்தியமா சிங்கிள் தான். அதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, நம்ம ரெகுலரா எல்லா கெஸ்ட்டுமே விளையாடுவோம். உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும், அதுல பொய்யே இருக்கக்கூடாது, ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் யாரு, என்ன ரீசன்? எனக்கு வந்துட்டு க்ரஷ்னு எனக்கு தோணுனதில்லை, எனக்கு அந்த மாதிரி க்ரஷ்னு தோணுனதில்லை. லைக் இப்போ யாராச்சும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படிதான் தோணும். க்ரஷ் நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க சொல்லலைன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் பெனால்ட்டி வச்சிருக்கோம். இல்லைங்க, ஆமா எனக்கு க்ரஷ்னு தோணுனது கிடையாது. லைக் இந்த பையன் பார்த்தா நல்லா இருக்காங்க அவ்வளோதான். யாராச்சும் போனாங்க இந்த பையன் நல்லா இருக்காங்க அவ்வளோதான். க்ரஷ் எனக்கு அந்த பையனை பிடிக்குண்டி அப்படி அந்த ஒரு கேட்டகரி பொண்ணே கிடையாது. நான் சைட் அடிக்கிற பொண்ணு இப்படி பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் ஆமா நல்லா இருக்கான், இந்த பையன் நல்லா இருக்கான் பாரு, அந்த மாதிரி அவன் போட்டுக்கிட்ட அந்த மாதிரி தான் கிடையாது. அது மாதிரி தான் அந்த அளவு நீங்க நினைக்கிற பொண்ணு கேட்டகரியில போக மாட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளவு வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? 2008 5000 2000 இல்லைங்க 5000 வாங்கினேன். 5000. ஓகே. எதுக்காக ஞாபகம் இருக்கா? எதுக்காகனா இது லைக் நாக் அவுட்ல, இந்த ஃபீல்ட் வந்து நாக் அவுட்ல தான். ஆமா. எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க? எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணல, நான் அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அப்படியா? வேற கொடுத்து வச்ச ஃபேமிலியா இருக்கீங்களே. ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துக்காக டே அண்ட் நைட் நான் அழுதுருக்கேன், அதை நினைச்சு இன்னும் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கு? அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்? எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே நடக்கல. சொல்லுங்க. இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு இதை நான் எந்த இன்டர்வியூமே ரிவீல் பண்ணல. ஸோ லைக் நான் தனியாக இருக்கும்போது அப்போ நான் வரும்
ஸோ அதுக்கு சம்டைம்ஸ் அழுதுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 6th 7th அந்த மாதிரி படிக்கும் போது தான் வந்தது. 6th 7th ஆமா, அது வந்துட்டு பப்பே லவ் கூட சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி தான் லவ் பண்றேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தெரியல, நான் கூட்டிட்டு ஓடிட்டேன். சொன்னாங்களா? நேர்ல வந்து சொன்னாங்களா, லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா? அது வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்க வந்துட்டு ஒரு 9th 10th அந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம போகும்போது போய் பாப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நான் சொன்ன இன்ட்ரோவை அவன் அப்பயே சொல்லியிருக்கான் பாருங்க, மகானுங்க அவன். நான் அதுதான் சொல்றேன், அழகா இருப்பாங்க பாப்பா, அதுதான் எங்க தீபா அப்படின்னு. சரி வாங்க. சரி ஓகே, கண்டென்ட்டுக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது நீங்க காலேஜா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இப்போ டாக்டருக்கு படிக்க போறப்ப இருக்கலாம், ஏன் ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு என்னைக்கா ஒரு நாள் நீங்க கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா? இப்போ அங்கிட்டு போயிட்டீங்களா? ரொம்ப நேரம் இங்கிட்டு இருந்தீங்க. ஸ்கூல்ல பண்ணது கிடையாது. ஸ்கூல்ல எனக்கு காலேஜ்ல கிடைக்குது. காலேஜ்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். ஸோ பாதியில் அப்படியே நாங்கள் எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கிளாஸ் முடியும் போது உட்காந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மாட்டிருக்கீங்களா? நான் ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். நான் மட்டும் என்ன பனிஷ் பண்ணாங்க உங்களை? என்ன பனிஷ் பண்ணாங்க? ஆப்சென்ட் போட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து என்னைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியா இருந்திருக்கும், அவங்க தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க, உங்களை மட்டும் பார்த்துட்டு அதனால என்னால அதுல இருந்து வந்துட்டு என்னோட ஐடி நம்பர்ஸ் தேடி நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அன்னைக்கு மாட்டிக்கிட்டல இருந்து. ஸோ எப்போ வந்தாலும் அவங்க வந்துட்டு 99 இருக்காங்கன்னு கேட்டுருவோம் என்னோட ஐடி. ஸோ அப்படியே நான் எழுதிச்சிருவேன். அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸப்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பவம் நடந்ததே இல்லை? இவ்வளவு வருத்தமா இருக்கு. அதுதான் சொல்றேனே, பயங்கர வருத்தத்துல இருக்கீங்க. ஓகே, வருத்தம்லாம் இல்ல இல்ல இல்ல. ஓகே. அண்ட் இதுவும் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் கொடுத்ததா, நீங்க எதுவும் தப்பா எடுத்து கூடாது. 18+ கண்டென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கூல் டைமா காலேஜ் டைம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பார்த்தது உண்டா? இல்ல, எதுக்கும் இல்ல. அந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல எனக்கு ஸ்கூல் ரொம்ப படிப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கூல்ல விட்டுருவோம். காலேஜ் போய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இல்ல, பக்கா. இப்போ வந்து ஒரு குத்துவில கொடுத்தா, நிஜமா சொல்றேன், போட்டிருக்க காஸ்டியூமுக்கு நீங்க அந்த மாதிரி வந்தவங்களை என்ன கேள்வி கேட்டிருக்கான், அவன் பேரு உங்களுக்கு நான் போறப்ப சொல்றேன் தல, அவனை 2 வார்த்தை நாக்க போடுக்கிற மாதிரி கேட்டு போறீங்க. ஏதாச்சும் மூவிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லு, 18+ன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மூவி வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்த மூவி ரொமான்டிக்கான மூவி இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசின கெட்ட வார்த்தை? கெட்ட வார்த்தை? ஆமாதுல. அப்ப நீ क्वेश्चन கேட்கல, நீங்க சிரிச்சிட்டீங்க. ஓகே, கெட்ட வார்த்தை. இந்த ஹேர் அந்த வார்த்தை இருக்கும் இல்லையா, அதுதான் நான் பேசியிருக்கேன். ஓகே. வீட்ல சம்திங் ஏதோ அப்போ ஸ்கூல் படிக்கும் போது பேசியிருக்கீங்க. ஆமா. ஓகே. அண்ணா ரொம்ப கேட்டதை சொல்லுங்க. ஏங்க நான் சொல்றேங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டும் சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஆனால் நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே யூடியூபுக்கு வருவோம். நிறைய வெப் சீரிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கோம். நீங்க பார்த்து இந்த யூடியூப் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எந்த யூடியூப் பார்த்து நீங்க ரொம்ப? என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல இருக்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம கை தட்டணும். எல்லாரும் கை தட்டணும். ஆமா, எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்த சேரணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஏதோ நம்ம தெரியணுங்கிறதுக்காக சில பேரோட ரீச் ஆகுது, சில பேர் ரீச் ஆகுது. அது ரீச் ஆகும், எஃபோர்ட். அது சில பேருக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இது இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணலங்கிறது அவங்கவுங்க அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க. ஸோ எல்லா யூடியூப் சேனலுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கண்டென்ட் வராதுல்ல. ஸோ பர்டிகுலராக இந்த வெப் சீரிஸ், ஏன்னா வந்து இப்போ நாக் அவுட் அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2K காதலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கெட்டிமேளம் பார்த்தேன். ஸோ இங்கே வராதுக்கு முன்னாடி சைனாவில் இருக்கும்போது ஸோ அப்போ கெட்டிமேளம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் NP தேஜு அந்த ஆஹா கல்யாணம் அப்பி சேனல்ல தான் இருந்தீங்களா? ஆஹா கல்யாணம் வரப்பியுமா? ஆமா அப்ப போற ஸ்டேஜ். சோ அப்போ இந்த 2 வெப் சீரிஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். வெப் சீரிஸ். ஓகே. நம்ம வந்து என்னடா இவங்களும் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு பார்த்து சிரிச்சதெல்லாம் உண்டா? இவங்களும் அந்த மாதிரி கிடையாது. இல்ல, டெவலப் பண்ணி நான் மோஸ்ட்லி யூடியூப் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்பயும் வந்துட்டு என்னடா இவங்களும் பண்ணுறாங்களே எனக்கு தோணாது. ஏன்னா வந்துட்டு நான் தான் சொன்னேனே, இப்போது எனக்கு நான் நடிக்கிறேங்கிறது வெளியில் வர வரைக்குமே எனக்குள்ள அந்த நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. அதனால எனக்கு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண தோணலை. வேறு நம்ம இருக்கமானே தெரியல. இதில் எங்கே மற்றவங்கள போய் நம்ம செக் பண்ணுறது? உங்களோட ரோல் மாடல் அப்படின்னா நான் யாரை சொல்லலாம், எதுக்காக சொல்லலாம்? என்னோட ரோல் மாடல் என் அம்மா சொல்லலாம்.
அம்மா சொல்லு. ஆமா. இது ரீசன் இருக்கா? ஏன்னா அம்மா ரீசன் வந்துட்டு அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். ம். எதுவுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போல்டா பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. இதனால இது ஒரு இது வரப்போகுது அப்படின்னா அதை பத்தி இது பண்ண மாட்டாங்க. என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தைரியமா இறங்குவாங்க. ஸோ அது சல்யூட் உங்களுக்கு. ஆனா வந்து சினிமால யாரையாவது நீங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க யாரை இப்படி மாட்டி விட்டனா? எனக்கு கண்டென்ட் வரைக்கும் விட மாட்டேன் தெரியல நான். சூர்யா சார் எடுத்துக்கலாம். சூர்யா சார். எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனா இந்த செலிபிரிட்டி நான் நேர்ல பார்க்கணும், சூர்யா சார் தவிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஃபீமேலா இருக்கலாம் இல்ல மேலா இருக்கலாம், இந்த ஆக்டர் நான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கா? 2 பேர் இருக்காங்க. 2 பேர். யார் யார்? விஜய் சார், அஜித் சார். ஐயோ மெயின் அங்கேயே கை வச்சிட்டீங்களே. ஓகே, விஜய் சார் அண்ட் அஜித் சார் எல்லாருக்குமே பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா விஜய் சாரை வந்து பர்டிகுலரா இந்த ரீசனுக்காக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ரீசனுக்காக? அவரோட கேரக்டர் வைஸ் பிடிக்கும். லைக் அவர் எவ்வளோ ஹம்பிளா இருக்காரு, அந்த ஒரு ஹம்பிள்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கா. அவரோட படம் ஃபேவரட்டான மூவி? எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. எனக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கி ரொம்ப. ஏன்னா அந்த மூவி வந்துட்டு நான் என் அம்மா கூட போய் தியேட்டர்ல பார்த்தேன். அப்படியா? ஆமா. அம்மா எவ்வளவு ஸ்பெஷல்னு இப்பதான் தெரியுது. தீபா பாலு வந்து நாங்க வந்து பர்மிஷன் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டைரக்டா அன்னியன் படத்துல வர மாதிரி அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ண மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். அம்மா பேர் நீங்க சொல்லலாம் இங்க. அம்மா பேர் சுமதி. சுமதி பா. சுமதி. ஓகே, கேட்டதா சொல்லுங்க. ஓகே ஓகே. அது வந்து தலை அவர்களை ஏன் பிடிக்கும்? தலை சாரோட ரெஸ்பெக்ட் எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் தலை சார் வந்துட்டு என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தாங்க ஈக்குவல் தாங்க எல்லாருமே. லைக் அவங்க நடந்துக்கிற விதம் இது எல்லாமே ரொம்ப ஜென்யூன் இந்த மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே தான். சூர்யா சாரா இருக்கட்டும், தலை சார் இருக்கட்டும், விஜய் சார் எல்லாருமே. இல்லைங்க, நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா தீபாட்ட என்ன பிடிக்கும் நீங்க இப்ப கேளுங்களேன். இல்ல சும்மாங்க கேக்குறேன், கொஸ்டினா கேளுங்கன்றேன். அது என்னட்டு என்ன பிடிக்கும்னா உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியுங்க, அதனாலதான் நான் உங்களை கேட்க சொல்றேன். இப்ப நீங்க கேளுங்களேன். சரி, என்ன பிடிக்கும்? உங்க ஐஸ் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் ஏதாவது கேட்டேன் அப்படி கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரினா எனக்கு அஜித் சாரோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவ்வளவுதான்.